இது அடிச்சிருக்காங்க இங்கே திருப்புங்களா உங்களுக்கு. இந்த பாய் இருந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே லைனாக ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க, ஒருத்தர் உட்காராங்கன்னா அங்கே வெளியிருந்து அப்படி நல்லா பார்க்கலாம் கைஸ். இது சொன்னிச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தனித்தனி ரூமை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கைஸ். நான் மட்டும் வரல, நம்ம கூட தர்ஷன் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டுக்க ஒன்றும் இல்லை, ஏன்னா இது மார்னிங்கில் வந்திருக்க ஒரு வீடியோ இது. அதனால் என்ன இதுன்னு மட்டும் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகிறது பார்க்க கைஸ். இப்போ நான் மட்டும் தான் இப்போ உள்ளே போகிறேன். வெளியே நின்று யாராவது வராங்களா பார்க்க சொல்கிறேன். கேட்குது, சவுண்ட் கேட்குதுக்குள்ளே கைஸ். அந்த தலை பாட்டில் அதை உடஞ்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்ரெடி இது வரும்போது இந்த ரூம் வந்து பூட்டி இருந்துச்சு, அந்த சைடு வெளி சைடு. கேட்குது, சவுண்ட் கேட்குது. பாய்ச்சலாம் இருக்கு கைஸ், பாய்லாம் இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், பில்டிங் ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயத்தில் அப்படி ஒரு மாதிரி இருக்குது பில்டிங்கு. இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் எரிஞ்சிருக்கு. லைட் ஆன் பண்ணுறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? வெளியே நம்ம சேஃப்டி நம்மளை தர்ஷனை வெளியே நிற்க வச்சுருங்க கைஸ். அவர் ஏதாவது ஆளுங்க வந்தாங்கன்னா அவன் பேசிப்பான். அதனால் உள்ள ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்திருக்கேன். பார்க்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் கைஸ். நான் போய் சொல்லியிருந்தேன், இந்த சுவிட்ச் பாட்ஸ், இந்த சுவிட்ச் வந்து நிறைய இதில் காமிச்சிருப்பேன். ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கைஸ், இது சுவிட்ச் இது. அப்புறமா இது எதனாலே தெரில, நான் இது ரூம் ஓப்பனே பண்ண முடியல. இது அடிச்சிருக்காங்க இங்கே, தெரியுதுங்களா உங்களுக்கு? யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது கைஸ். இது வந்து நான் உங்களுக்கு நைட்டை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் அன்றைக்கி நைட்டு வந்திருந்தேன். வெளியிருந்து பார்க்கும்போது உள்ளே லைட் அடிச்சுட்டு ஒரு 8-10 பேர்கிட்ட வந்து உள்ளே லைட் அடிச்சுட்டு இங்கே உட்காந்துருந்தேன். அந்த பாய் இருந்துச்சு பார்த்தீங்கன்னாங்க, இந்த பாய் இருந்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் இங்கே லைனாக ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க, ஒருத்தர் உட்காராங்கன்னா அங்கே வெளியிருந்து அப்படி நல்லா பார்க்கலாம் கைஸ். இது சொன்னிச்சு. பேசியிருந்தாலும் நின்றுந்தாங்க, நான் வெளியிருந்து பார்த்து போயிட்டேன் நான். ஏன்னா எல்லாருமே கத்திட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. அது எதனாலேன்னு தெரில கைஸ். என்ன சொன்னால், இந்த தாவலை வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் வந்து ஒருத்தர் இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்ச ஒரு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா என்னன்னு தெரில, இவங்க எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி நைட் டைம் மட்டும் அந்த சைக்கோ வந்து இங்கே தங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாய் இருக்கனால பார்க்கலாம். ஒரு வழி மார்னிங் இருந்தாலும் இருக்கலாம். இப்போ ஏதாவது 2வது பில்டிங் அப்படி இருக்க ஒரு 4 இது இந்த ரூமோட சேர்த்து ஒரு 5 ரூம் கைஸ் இருக்குது. பார்க்கலாம், ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூட ரிமூவ் பண்ணலாம். தெரியுதுங்களா, என்னமோ இருக்குது. கைஸ் இப்போ பக்கத்தில் போகலாம். ஓமை கடை இது கைஸ். இதெல்லாம் வரவே இல்லை. டைல்ஸில் எவ்வளோ புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? சும்மா இருக்குது கதவு கைஸ். கதவே சும்மா தான் இருக்குது. ஏண்டா ஓகே கைஸ், நம்ம தர்ஷன் வராரு. அவனை தான் இப்போ ஏண்டான்னு கேட்டேன். பக்கத்தில் எல்லாம் டைல்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைடா. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு தெரியுதா? பழப்பண்ணு எனக்கு சேஃபாரா. மார்னிங்கில் இருந்தாலும் இருக்கலாம். அவன் ஒரு டைம் நான் தனியாக எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, ஞாபகம் இருக்கா? இங்கே தனியாக வரண்டா வீடியோ எடுக்கிறேன்னு. அப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லலை. இந்த தவளை பக்கத்து பில்டிங்கில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வெளியே நின்றுந்தாங்க. அந்த பக்கம் புரியுதாங்க சொல்கிறேன், 10 பேர்கிட்ட அந்த வெளியே வந்து நின்றுந்தாங்க. அப்படியே எனக்கு திரும்ப கிளம்பிட்டேன் கைஸ். 10 பேர். அவன் நான் பேசவும் முடியாது, எல்லாமே ஒரு மாதிரி சரக்கில் கத்திட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு பக்கம் கத்தர் சவுண்ட்
ஏய் சேஃபாரா. என்னது? ஆ பாத்ரூமா? ஓகே பார்த்துடலாம். என்னடா இப்படி ஸ்மெல்லு வருது? நெக்ஸ்ட் இது பக்கத்து ரூமு. அப்புறம் இப்போ நம்ம போகிறது இது 2வது ரூம் கைஸ். இது 3 4 5 அப்படியே இருக்குது. 3 லைன் இருக்குது. ஏய் சென்ட்டா? ஒரு சென்ட்டு தானே? ரொம்ப ஸ்மெல்லு வருது. ஓகே ஒரு அது ஏன்டா உடச்சிட்டு இருக்கேன். ஏய் தர்ஷா, இந்த இடத்த பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆ அது இந்த ரூம்லடா உள்ள. ஆ குடிச்சிட்டு இருந்தாங்க, போதெல்லாம் போட்டு இது மாதிரி பண்ணாங்க. ஆ 10 பேர் எல்லாம் நிற்கிறானுங்க, நின்று கத்தினுக்கிறானுங்கடா. சண்டே ஆட்டுக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல ஒரு பக்கம். அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் இல்லை கைஸ். இதெல்லாம் ஃபுல்லாமே அபண்டனாக இருக்குது. எல்லாமே இந்த ரிஸ்க் இந்த ரொம்பவே இங்கே எனக்கு ஜாஸ்தி. நைட் டைம் என் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய நிறைய எது வேணால் நடக்கலாம் எனக்கு. பசங்க வேணால் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. நானே சொல்லுவேன் அதை. உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் இந்த தாவலை இப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. இந்த தாவலை நான் பேய் சென்டெம்ஸ்னால் எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக இல்லீகல் ஆக்டிவிட்டி அண்டு சைக்கோ, இந்த 2 தான் இப்போதைக்கு எனக்கு மைண்டில் இருக்குது. பார்க்கலாம். ஏய் பக்கத்து ரூம்டா. ஓ சாரி, 1 2 3 4 தானா? 5ஆ? ஏய் சாரி எஸ் 4 தான் இருக்குது. நான் 5ன்ட்டேன். ஏய் ஏய் உடஞ்சிட போதுடா. என்னடா பண்ணுற? உண்மைகடி புடின்னு வந்துட போதுடா. இது அப்படி தாண்டா இருக்குது. இது ரூம் நான் வரும்போது கைஸ், இந்த ரூம்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்துருந்தாங்க கைஸ். இந்த தாள் ஒரு வீடியோங்க சைக்கோ சென்டெம்ஸ் வச்சு நிறைய நான் இந்த தாள் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த ரூம்லாம் பூட்டி இருந்துச்சு. இது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு சத்தியமே தெரில. ஆனால் உடச்சிருக்கானுங்க, நல்லாவே தெரியுதுங்க. வாங்க. ஏய் உண்மைங்க கேமரா ரொம்ப ஷேக் ஆகுதுடா. மொபைல் ஹீட்டிங்கா என்னன்னு தெரில, ரொம்ப ஷேக் ஆகுது. முடிஞ்சாலும் சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பலாம். ஆ எங்கே தெரிச்சிருக்கானுங்களா? பார்த்த அப்படிங்க என்ன தெரியுது? பொருள் தோணுச்சா? ஆளையா இருக்கீங்களாண்ணா? யாரா? ஓவர் ஸ்மெல் அந்த பக்கம். நல்லா மூக்க மூடி பேசவே முடியலங்களா சரியா? இது சும்மா தாண்டா இருக்கு டோரு. என்னது இது? ஃபைலு, பேப்பரு. எத்தனை வருஷம் பேப்பர் தெரியலையே. அசிங்கா லாக்கில் இருக்கு அந்த பக்கம். சவுண்ட் கேக்குதுடா. என்னடா பண்ற? தள்ளிட்டா? ஏய் தர்ஷா மச்சான், டேய் சவுண்ட் கேக்குதுடா. ஏதோ சவுண்ட் கேட்சுறப்ப ஏ உழுதுடா. உள்ளது விழுந்துச்சுறப்ப. ஏய் மெண்டல் தாயிலி உடஞ்சிட போதுடா. அதாவது இங்கே தாண்டா ஓவர் ஸ்மெல்லு. என்னன்னே தெரிலண்ணா. என்னென்னமோ இருக்கு. போலாமா போலாமா பார்த்துட்டு படம் பார்த்துரும் போகலாம். ஓ மை காட், பூட்டி இருக்கே.
அதுவுமா? இல்லை சரி ஓகே முடிச்சுக்கலாம். இந்த கேமரா அப்படி பார்த்துடா கரெக்டாக எடுக்கிறியா? கைஸ் இதோட 4 ரூமு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரூமுமே என்ன நடந்துச்சு கிளியராக எல்லாமே எங்களுக்கு காமிச்சாச்சு. 4 ரூம் ஒரு கேமரா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, உள்ள தெரியுதுங்களா? மேலே அப்பா மொபைல் உள்ள போகிற மாதிரி தான் இருக்குது. கேமரா உள்ளே வந்துச்சுன்னா ரிஸ்க்டா ஃபோன்லாம். தெரிகிறதா? சும்மா இருக்குடா டேய். ஓ மை காட் சார், விட்டுரு இது விட்டுரு. ஓகே கூடிய சீக்கிரத்தில் இந்த தாவலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ நைட் டைம் கன்ஃபார்ம் வரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக வீடியோவாக நான் போடாமல் இருந்தேன். ஏன்னா அது சின்ன ஒரு இரர் ப்ராப்ளம். என்னாச்சு? கேமரா ஷேக் ஆகுதா? தெரியுது ஷேக் ஆகுது ரொம்ப மொபைல் ஹீட்டிங்கில். அது இல்லாமல் ஏன்னா வீடியோவை சரியாக போட முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இரர் ப்ராப்ளம்னால வீடியோ போடாத முடியாதமாக இதாகிடுச்சு. வீடியோ ரெகுலராக வரும் கைஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய லொக்கேஷன்லாம் போயிட்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா? சைனிங் ஆஃப். பை கைஸ்.